அனைவருக்கும் வணக்கம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும். பக்தி ஒளி மையன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம். அன்பர்களே, அதாவது தங்களுடைய வீட்டில் வளர்ப்பு பிராணியாக என்ன வளர்ப்பு பிராணி பண்ணா நல்லா இருக்கும்? பிராணி ஒன்று, பறவை. இப்போ மாடு, ஆடு, கோழி இதெல்லாம் வீட்டில் வளர்ப்பு பிராணியான இது. குதிரை இதெல்லாம் வீட்டில் வளர்ப்பு பிராணிகள், நாய் வரைக்கும். அப்போ மேஷம் முதல் மீனம் வரை உள்ளவங்க, இந்த ராசிக்காரர்கள் எல்லாம், இந்த 12 ராசிக்காரர்களும் என்ன மாதிரி ஒரு வளர்ப்பு பிராணியை தன் வீட்டில் வளர்த்தா நல்லது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, இங்கே ராசிக்கான ஒரு பிராணியோ அல்லது பறவையோ இங்கே நான் தனிச்சு சொல்லலை. இந்த 12 ராசிக்காரர்களுக்குமே எந்தெந்த எல்லாருமே எந்தெந்த இதை வளர்த்துனா அதனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆமா, அதாவது நாய் வளர்த்ததை பத்தி, நாயுடைய தன்மையை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்ப குதிரையை பத்தி சொல்ல போறோம், கோழியை பத்தி சொல்ல போறோம். ஆக ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுக துக்கங்களில் இந்த பிராணிகள் பங்கெடுக்குதுங்கிறது தான் இப்ப சுவாரஸ்யமான விஷயமே. அப்ப நாம் அந்த மாதிரி நம்ம இது பண்ணணும், செயலாக்கம் பண்ணணும். அப்ப அந்த செயலாக்கம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டில் கடுமையான பிரச்சனை, நிறைய காசு செலவாயிட்டு இருக்கு, மருத்துவ செலவு வந்துடுது, அடிதடி சண்டை வந்துடுது, பிரச்சனை வந்துடுது. இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. பல கோயிலுக்கு போயாச்சு, பல பூசாரியை பார்த்தாச்சு, அவன் மண்டை ஓட்டு மந்திரவாதியெல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் மயானகரையில் இருக்கிற பெரிய பெரிய ஆசாமிகள் எல்லாம் பார்த்து அவன் மையெல்லாம் கொடுத்து அதுவும் ஒன்றும் தெரியாவல. பல மைடப்பாக்கள் தீர்ந்து போச்சு, என்னடாப்பா அப்படின்னு நிலைமைகள் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்ல வருத்தப்படக்கூடிய குடும்பங்களும் இருக்கு. அதே மாதிரி என்ன தோஷமோ, எதை செஞ்சாலும், எந்த கோயிலுக்கு போனாலும் எதுவுமே சரியாவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவர்கள் வாய்ப்பு இருந்தா செவ்வாய்க்கிழமை அன்று சாவல் கோழி, அந்த சாவல் கோழியை தன்னுடைய வீட்டில் வளர்ப்பு பிராணியாக செவ்வாய்க்கிழமை என்று வாங்கிட்டு வரணும். செவ்வாய்க்கிழமை என்று தன்னுடைய வீட்டுக்கு தெற்கு புறமாக முதல்ல பயணிச்சு போய் வாங்கணும். இதுதான் முக்கியம். செவ்வாய்க்கிழமை என்று ஓரையை பற்றி கவலை கிடையாது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கணும். முதல்ல கடை உங்களுக்கு வடக்கையோ மேற்கையோ கூட இருந்துட்டு போகுது, அதை பற்றி பிரச்சனை. ஆனால் நீங்கள் முதல்ல வீட்டை விட்டு தெற்க போயிட்டு தான் அப்புறம் ரிட்டர்ன் வரணும். இதுதான் விஷயம். இதில் சூட்சமம் கோழி வாங்குறதுக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு கோழியை நீங்கள் வாங்கிட்டு உங்களுடைய வீட்டில் வளர்க்கலாம். அப்போ அதில் செஞ்சேவல், அதாவது சிவப்பு நிற சேவல். அதுதான் இந்த சிவப்பு நிற சேவல் என்ன செய்யும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏவல் பிள்ளி சொன்னீங்களே என்ன சேதின்னு கேட்டுரும். காலையில் ஒரு செஞ்சேவல் உங்கள் வீட்டில், உங்கள் வாசலில் அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டில் தங்கி காலைல கூவ ஆரம்பிச்சிச்சுன்னா, உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற அமானுஷயங்கள்லாம் கூவ ஆரம்பிச்சிடும், ஓடிடும். அந்த செஞ்சேவல் இருக்கக்கூடிய இடத்திற்கு அந்த பவர் இருப்பதாக சித்த சூட்சமும் சொல்கிறது. அப்போ சிவப்பு சேவல் அது எல்லா ராசிக்காரர்களுமே தன்னை வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு 48 நாளைக்கு ஒரு சிவப்பு கோழியை தீனி போட்டு அதை வளர்த்தி அந்த வீட்டில் அது இருந்துச்சுன்னா 48 நாட்களில் உங்களுக்கு சுபீட்சம் தெரியும் உறுதியாக. அப்புறம் 48 நாள் கழித்து அழகாக அதை கூறு போட்டு நல்லா வறுவல் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 7 ஜென்ம பாவமும் சேர்ந்து வந்துடும். அது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா மக்களும் ஈஸியாக அதை எடுத்துக்குவீங்க. நம்ம அதாவது தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்க்குறோமோ அது மாதிரி வளர்க்கணும். அப்போ என்னதாங்க செய்யறது? ஏங்க சாவல் வேஸ்ட்டாக போயிருமேங்க, பாவம் இல்லையா சும்மா விட்டா அப்படின்லாம் உங்கள் மேலே ரொம்ப கருணைவான்கள்லாம் நீங்கள் இருப்பீங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அந்த சாவலை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய
முருகன் கோயிலில் கொண்டு போய் விட்டுருங்க. முருகனுடைய ஆலயம் எங்க இருக்கோ உங்க தேவை முடிஞ்சு 48ங்கிறது இன்னும் 48 நாளைக்கு கூட அங்கே வச்சிருக்கலாம். நீங்க உங்களுக்கு உங்க வீட்டில் சுபீட்சம் வர வரைக்கும் அந்த சேவலை அங்கே செஞ்ச, நான் சொல்றது சிவப்பு சேவல், சிவப்பு நிற சேவல். ஆமாம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாட்டு சேவல் தான் சொல்றேன் நான். ஆமாம், அந்த மாதிரி நீங்க வச்சு பயன்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது உங்களுக்கு வந்து நான் முன்னே சொல்லியிருக்கேன், தமிழன் வந்து சைவம், அதுவும் வந்து திருவள்ளுவம் எல்லாத்தையும் எல்லா கண்டனையும் நான் பேசிட்டு வரேன். உலகத்திலேயே வந்து சைவ சித்தாந்த மரபை போதித்தவன் தமிழன். சைவனாக வாழ்ந்தவன், இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காட்டியவன் தமிழன். சைவத்தை வந்து 10 பாட்டு திருக்குறள்ல ஓன் உண்ணாமை, அதே போன்று அதாவது புலால் மறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல ஐயா 10 பாட்டு எழுதியிருக்கார். ஆக தமிழன் தான் இந்த உலகத்துக்கு முத சைவ சித்தாந்தத்தை வலியுறுத்தியவன், வாழ்ந்தவன். ஆகவே அன்பர்களே, இந்த நீங்க கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பா அந்த இது மாறிடும். அப்புறம் இந்த இன்னொரு விஷயம், செல்வ செழிப்பே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறவங்க, மீன் இருக்கு பார்த்தீங்களா, அதை சொல்லுவாங்க அந்த மீன் இந்த மீன், எந்த மீன் மீன், நான் சொல்றது ஆற்றுல பிடிக்கிற மீன் கூட ஓகே தாங்க, நான் அதில் பந்தா பண்ணலாம் நான் விரும்பல. சித்தர்கள் சொன்னது இயற்கை மீன், இந்த செயற்கை மீன்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்பெல்லாம் புதுசு புதுசா அதுக்கு ஒரு ரகம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இயற்கையான மீன்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான். அந்த மீனை கண்ணாடி தொட்டி வச்சு தான் விடணும் இல்லை, அங்கே உங்கள் கிணறோ ஏதோ இருந்தால் அங்கே கூட விடுங்க. இல்லை கண்ணாடி தொட்டி நீட்டாக பண்ணி அங்கே மீன் வளர்க்குற வேலையை நீங்கள் பாருங்கள். இல்லை கிணறு இருந்தால் அங்கே நிறைய விட்டுருங்க. ஆனால் தயவு செஞ்சு வைராக்கியமாக மீன் சாப்பிடாதீங்க. ஏன்னா எதன் மூலமாக நீங்கள் நன்மை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொண்டு சாப்பிட்ற பாவத்தை தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. செஞ்சீங்கன்னா இது வந்து புரியுதா உங்களுக்கு, ஒரு செய்வினையே தூக்கிற அளவுக்கு பவர் உள்ள ஒரு சேவலை நீங்கள் சாப்பிட்றதுனால எவ்வளோ பெரிய பாவத்தை, அப்போ ஏகப்பட்ட செய்வினையே இல்லைன்னா கூட அதுக்கான குற்றத்துக்கு நம்ம ஆளாகிறோம். அப்போ எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை க்ளோஸ் பண்ணுறோம், அது ஒரு விஷயம். அதே மாதிரி மீன், இந்த எதெல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ, ஏன்னா நம்மளை நம்பி இருக்க வளர்ப்பு பிராணினே அதுக்கு பேர் வச்சிடறோம். நம்மளே வளர்த்து இப்போ நம்ம பிள்ளைய வந்து நம்ம கொலை பண்ணி சாப்பிடுவோமா, நினச்சி பாருங்க. அந்த மாதிரி வளர்ப்பு அப்படின்னாலே பிள்ளைகளாயிருந்ததெல்லாம். அப்படிங்கும்போது பிள்ளைகளோட நம்ம பாசமும் நேசமும் நமக்கு அதிகரிக்கணுமே தவிர ஆசை, அதை சாப்பிடுங்கிற ஆசை அதிகரிக்கக்கூடாது. நமக்கு இறைவன் நிறைய கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு, விதவிதமாக இருக்கு. ஆகவே அன்பர்களே அதை ஃபாலோ பண்ணுங்க. மீன் வந்து உங்களுக்கு வந்து உங்க வீட்டில் வடக்கு திசையில மீன் தொட்டி வச்சு பாருங்க, செல்வம் கொழிக்கும். அந்த மீன் வந்து ஆக்சுவலா வந்து வியாழக்கிழமையில மீன் தொட்டி வாங்கி வச்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு. வியாழக்கிழமையை தேர்வு செய்யுங்க. வியாழக்கிழமை அன்று மீன் தொட்டி வாங்கி உங்க வீட்டில் வச்சு பாருங்க. எந்த மீனாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் சாகாம பார்த்துக்குங்க. அதுக்கு நிறைய இது வேணும். அப்போ அந்த மீன்லாம் என்னங்க பண்றது, கொண்டு போய் ஆற்றுலேயே குளத்துலேயே அழகா விட்டுருங்க. நீங்க பாவத்தை சேர்க்காதீங்க, தேவை இல்லைங்கும் போது சொல்றேன். இது மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கலர் மீன்களும் வாங்கிக்கலாம். கலர் மீன்களாக தான் உயிர் தானே நமக்கு. அந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் நீங்கள் உணவளிச்சிங்கனாலே மீன்கிற அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு, ஏன்னா பெருமாளே வந்து தசாவதாரங்கள்ல மச்சாவதாரம் பெருமாளே வர்றாரு. அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கணும். ஆக அந்த மாதிரி ஒரு விஷயம் அதெல்லாம், சரிங்களா? அது ஒன்று. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, இன்னொரு இதையும் நம்ம சொல்லணும்ல. பிராணிகளை வளர்க்க முடியல, சின்ன வீடா இருக்கு, நாங்க என்னங்க செய்யட்டும், அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே இல்லை, என்னங்க பண்றது நாங்க அப்படின்னு. அந்த மீன் பிடிக்கிறவங்க, மீன்பிடி தொழிலாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு, இப்போ மீன்பிடி தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீங்க அந்த வியாழக்கிழமையில ஏதாவது ஒன்று செஞ்சிருங்க, கர்மா கலையும். சரியா? இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், மீனை பிடிச்சிட்டு வர்றவங்களுக்கு எப்படிங்க பாவம் இல்லையா அது அப்படின்னு. அவர்கள் மீனை பிடிக்கிறதுனால கர்மாக்களையே உருவாக்கி வச்சிருக்காங்க. உங்களுடைய பிரச்சனையை அவங்க சேர்த்து வாங்கிடுவாங்க, உடனே வாங்கி அப்சர்வ் ஆகிடும். அதாவது இங்கேதான் விஷயம், இங்கேதான் சூட்சமம் இருக்கு, சித்தர் சொல்லி கொடுத்த சூட்சமம். அதாவது நான் திருட்டு பொருளை திருடன் தான் வாங்குவான்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. நல்லா வாங்க மாட்டானா அப்படின்னு நீங்க கேட்பீங்க.
நல்ல நோக்கம் நல்ல சிந்தனை உள்ளவன் திருட்டு பொருள் வாங்குவானா? நீங்க அங்க வாங்க. நானாவே இருந்தாலும் நீங்களாவே இருந்தாலும் நம்ம 2 பேருமே அந்த குற்றத்துக்கு ஆளாகிறோம்னு அர்த்தம். ஆகவே அன்பர்களே, முதல்ல பிரச்சனைக்குரியவங்க அந்த பிரச்சனையான விஷயங்கள்ல இதையும் சேர்த்துங்க. அதான் விஷயம். அது மாதிரி அவங்களுக்கு தர சொல்லி சாஸ்திரம் சொல்லுது, கொடுத்தால் மீன் தொட்டி வளர்க்காட்டியும் புண்ணியம். அது வியாழக்கிழமையில செய்யணும், ஏதோ ஒன்று அந்த மாதிரி பண்ணிங்க. 2வது, வறுமை ரொம்ப பிரச்சனைங்க. வீட்டில் காசு பணமே தங்க மாட்டுதுங்க, வறுமையா இருக்குங்க. எனக்கு இடமெல்லாம் இல்லைங்க, மாடெல்லாம் வைக்கிறதுக்குலாம் இடம்லாம் இல்லைங்க. நாங்கள் என்னங்க பண்ணுறதுன்னு எங்கேயாவது ஒரு பசுமாட்டை பிடிச்சிட்டு வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு, எல்லாரும் வெள்ளிக்கிழமைங்க, வெள்ளிக்கிழமைக்கு சில விஷயங்கள் இருக்கு, வியாழக்கிழமைக்கு ஒரு விஷயம் இருக்கு. வியாழக்கிழமையில தான் நீங்க பசுமாடு ஓட்டிட்டு வரணும். அது யாராவது அந்த பசுமாடு வச்சிருக்கவங்கள்ட்ட காசு வாங்கிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஓட்டி வந்து நீங்க என்ன பண்றீங்க, நல்லா நீங்க அதுக்கு பசுமாட்டுக்கு தீவனம் வாங்கி கொடுங்க. அவர்கிட்ட சொன்னா வாங்கிடுவாங்க. தீவனம் வாங்கி கொடுத்து அந்த வீட்டுக்குள்ள உள்ள சின்ன வீடா தான் சரி, பெரிய வீடா சரி, உள்ள மாடியில நாங்க இருக்கோம், நாங்க என்னங்க பண்ண முடியும் அப்படிங்கிறீங்க. அதுக்கு வரேன் அப்புறம் பாயிண்ட்டுக்கு. கீழே இருக்க வீட்டுக்காரங்க இந்த மாதிரி செய்யலாம். பசுமாடு வியாழக்கிழமை அன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டு போனா ரொம்ப சிறப்பு. சரியா? இந்த கொம்பு உடைஞ்சது, வால் அந்து போன மாட்டை தயவு செஞ்சு அதுக்கு வந்து சிறப்பு இல்லை. கொம்பு உடையக்கூடாது, வால் அந்து போகக்கூடாது, மரமாலும் ஆகாது. ஒரே நிறமா இருக்கணும். வெள்ளைன்னா வெள்ளை, சிவப்புனா சிவப்பு, கருப்புனா கருப்பு, அந்த மாதிரி இருக்கணும். இந்த மறையா இருக்கும் பாருங்க, வெள்ளை சிவப்பு கலந்தது, அந்த மாதிரி பசு வந்து ஆகாது. அதாவது கலர் மரநாய்கள், மரப்பசு இதெல்லாம் ஆகாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மேல் வீட்டில் இருக்கோம், நாங்கள் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க இல்லையா, இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இந்த மேல் வீட்டில் இருக்கவங்களாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்க மீன் தொட்டி ரெகுலராக வச்சுக்கலாம். அது சிறப்பு, பொருளாதார முன்னேற்றத்துக்கு. அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது. அது இதை விட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, முக்கியமாக வெள்ளை எலி இருக்கு பார்த்தீங்களா, எலி. இந்த வெள்ளை எலி விற்பாங்க. இந்த வெள்ளை எலியை கூட்டு செஞ்சா அதுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா செல்வ செழிப்பு அதிகமாகும். அது வியாழக்கிழமையில அந்த வெள்ளை எலி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கூண்டில் வச்சு வளர்க்கலாம். இது வந்து ஒரு புதிய செய்தியாக உங்களுக்கு இருக்கும். எலி கோயில்னே சில இடங்கள்ல இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எலிகளுக்கு அதாவது குபேர நிலை ஆகர்ஷணத்தை வந்து குபேர நிலை ஆகர்ஷணத்தை ஈர்க்கக்கூடிய வல்லமை இருக்கு. எலி கோயில்கள்லாம் ரொம்ப, எலி கோயில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் அந்த ஏரியா ஃபேமஸாக இருக்கும். ஏதாவது எலி நமக்கு தீங்கு செய்தே அப்படின்னு சொல்லி மருந்து வச்சு கொள்றாங்க, அது வேற விஷயம். ஆனால் எலிக்கு அந்த மிகப்பெரிய பவர் இருக்கு. அதே மாதிரி உங்க வீட்டுக்கு மூஞ்சீர் வந்துட்டு போனா மிகப்பெரிய சிறப்பு. ஒரு வீட்டுக்கு மூஞ்சீர் வருதுன்னா அந்த வீடு சிறப்பாக போகுது அப்படின்னு அர்த்தம். எலி மாதிரியே இருக்கும். அதனாலதான் விநாயகர் பெருமானுக்கு மூஞ்சீர் வாகனம் சொல்லுவாங்க. ஆக விநாயகருடைய வாகனம் ஆகிய பிள்ளை, அந்த மூஞ்சீர் வாகனத்தை வீட்டுல சிலையா செஞ்சு வச்சீங்கன்னாலும் ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் செல்வ செழிப்புக்கான ஒரு யாருமே சொல்லாத ஒரு புதிய விஷயங்கள். இது சித்தா விஷயம், நானும் சித்தர்கள் சொன்னதான் உங்கள்கிட்ட சொல்றேன். அது மாதிரி செய்யலாம். இது எல்லா ராசிக்காரங்களுக்கும் தான் சொல்றேன். அதே மாதிரி இந்த மேல் வீட்டில் இருக்கவங்க இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம். மயில் இறகு வந்து நிறைய வாங்கிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வாங்கணும், நல்லா எவ்வளோ பெரிய பந்து மாதிரி கட்டு, நல்லா பெரிய கட்டாக வாங்கி மயில் இறகை வந்து அழகா வந்து வீட்டு முன்னால வாசலை அழகுபடுத்தி அழகா வைக்கலாம். மயில் இறகுக்கு மாந்திரீகத்தை அகற்றுவதற்கான பவர் மயிலிறகுக்கு உண்டு. மயிலிறகை பற்றி நான் நிறைய விஷயங்கள் பேசுறேன். மயிலிறகு அதாவது அது நீங்க பார்த்துருப்பீங்க, கிருஷ்ணர் மயிலிறகு வச்சு கட்டியிருப்பார், முருகப்பெருமானும் மயிலிறகு வச்சிருப்பார், மயில் வாகனத்தில் உட்காந்துருப்பார். இந்த மயிலுக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. ஆகவே அன்பர்களே, உங்க வீட்டில் வந்து மேல் மாடியில் முடியாதவங்களுக்கு சொல்றேன், இந்த கீழே இருக்கவங்க மாடு ஆடு எல்லாம் வச்சுக்கலாம், மேலே இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி நீங்க பண்ணீங்க, செல்வ செழிப்பு ஏற்படும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த உப்பு இருக்கு பார்த்தீங்களா, விளையாட்டை நினைச்சாதீங்க. கல் உப்பு, உங்க சமையலுக்கே நீங்க கல் உப்பு தான் பயன்படுத்தணும். அதை நீங்களே மிக்சியில் போட்டு ஆட்டி வச்சுக்கலாம். இந்த நைஸ் உப்பு மேக்சிமம் நீங்க அவாய்ட் பண்ணணும். பாக்கெட்டில் அடைத்து வரக்கூடிய உப்புகளை பயன்படுத்தாம நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கல் உப்பு வாங்கி, சராசரி நம்ம முன்ன எப்படி இருந்தோம் அது மாதிரி கல் உப்பு தான் பயன்படுத்தணும். அது கூட உப்பை வறுத்து பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது. உப்பை வறுத்து புளியந்தலை அந்த மாதிரி தலையெல்லாம் போட்டு வறுத்து
ஒரே தலை தான், புளியந்தலை போட்டு வறுக்கலாம். வறுத்துட்டு அதை இடித்து தூள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உடல் கட்டு மஸ்தா வரும்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. அது இந்த கண்டென்ட் பேசுனா அப்புறம் மருத்துவ கண்டென்ட்டாக மாறிடும். சில விஷயம் நான் உப்புன்னு போனோன்னா அந்த எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொட்டிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட, அப்படி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டா, இப்போ தான் சூட்சமாக வரேன். அந்த உப்பு, இந்த கல் உப்பில், ஜாடியில் கல் உப்பு இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஜாடி தனியாக தயார் பண்ணிங்க. அதில் நீங்கள் இப்போ புழக்கத்தில் இருக்கிற ஒரு ரூபா நோட்டு, அது இதானாலும் பரவாயில்ல, ஒரு ரூபா நோட்டு, ஒரு காசு, அதில் வந்து வியாழக்கிழமையில், ரொம்ப பேர் வெள்ளிக்கிழமை தான் எதுக்கு எடுத்தாலும் பயன்படுத்தலாம். வெள்ளிக்கிழமை பயன்படுத்த வேண்டியதுக்கு தான் பயன்படுத்தணும். இதுக்கெல்லாம் பொருளாதாரம் பெருசாக வேணும்னா வியாழக்கிழமை தான் நீங்கள் பயன்படுத்தணும், ஞாபகத்தில் வச்சுங்க. நகை எடுக்க போனால் அட்சய திருதியிலாம் வேலையே கிடையாது. நகை எடுக்க போனால் வந்து வியாழக்கிழமை தான் போகணும். அதை பற்றி நம்ம பேசுவோம், நிறைய நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக இந்த வியாழக்கிழமையில இது மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா பெரிய சிறப்பு. ஆகவே அன்பர்களே, அந்த இது பச்சைக்கிளி வீட்டு முன்னால கூண்டில் அடைச்சு அது மாதிரி பேசுறது வைக்கிறதுனா இதெல்லாம் நல்ல விஷயங்கள். அதுக்கு நல்லா தீனி கொடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். அதெல்லாம் பாவம்லாம் ஒன்றும் கிடையாது. பறக்க விடாமல் பண்ணியிருக்கீங்களே பாவம். அது நல்லா சாப்பிட்டு உங்களோட சந்தோஷமாக இருந்தால் நல்லதே, தவறு ஒன்றும் கிடையாது. ஆக எத்தனையோ வந்து இப்போ மனைவிக்கு கணவன்மார்களும், கணவனுக்கு மனைவிமார்களும் கூண்டில் அடைபட்ட மாதிரி இருக்கணும்னு சொல்லிக்கிறது இல்லையா? அப்புறம் குடும்பம் நடத்திட்டு தானே இருக்கீங்க. அது மாதிரி பச்சைக்கிளியும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். பச்சைக்கிளி, இச்சைக்கிளி, எல்லா கிளிகளும் அந்த மாதிரி தான். ஆகவே அன்பர்களே, இங்கே விஷயத்துக்கு வாங்க. நம்ம இந்த நல்ல முன்னேற்றம், நல்ல விஷயங்கள் எல்லாம் அமையணும்னா இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த ஆடு வந்து உண்மையாகவே ஒரு அற்புதமான, நிலம் அமையாத விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா? நிலம் அமைய மாட்டேது, நிலத்தில் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி வீடு அமைய மாட்டேது, வீட்டில் பிரச்சனை இருக்குது. இப்படிங்கிறவங்க ஆடு, அதாவது செம்மறி ஆடு, சிவப்பு நிற ஆடு, அதுதான் முக்கியம். கருப்பு ஆடு ஆகாது, சிவப்பாக இருக்கணும். வெள்ளாடாக தான் சரி, செம்மறி ஆடாக தான் சரி, சிவப்பாக இருக்கும். செம்மறி ஆடே ஓகே தான். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட 48 நாளுங்க ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா, அதான் நீங்கள் முயற்சியில் இருக்கணும், சும்மாலாம் இல்லை. முயற்சி உள்ளவங்க நிலம் வாங்கணும். இன்னும் அமைய மாட்டுது, காசு வச்சுட்டு இருக்கேன் அமைய மாட்டேதுன்னா ஒரு 48 நாள் அந்த ஆடு உங்கள் வீட்டில் இருக்கட்டும். 48 நாள் அது ஆயிரும். இதெல்லாம் சூட்சமங்கள். செஞ்சு பாருங்க, வாழ்க்கையில் சிறப்பு பெறுங்க. அற்புதம், ஆனந்தம்.